பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 4ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக வாழ்வில் பார்க்கிறோம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அநேகருக்கு தூக்கமே வருவதில்லை. அநேகருடைய இருதயம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அலமோதி கொண்டு இருக்கும். அவங்களுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லும். சிலர் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, பயம். சிலருக்கு ஒரு மரண பயம் இருக்கும். அதெல்லாம் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிறார், நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். உண்மை அதுதான். என்ன இருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு ஒரு சமாதானத்தை, நிம்மதியை தர முடியாது. ஆண்டவர் ஒருவரே நமக்கு வேண்டிய ஒரு மன ஆறுதலை கொடுத்து நடத்த வல்லவர். எது இருக்க இல்லையோ, இயேசு நம்மோடு கூட இருந்தால் ஒரு மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு மிகுந்த சமாதானம் இருக்கும். அவர் இல்லாமல் மற்ற எல்லாம் இருந்தும் ஒரு பிரோஜனம் இருக்காது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சமாதானத்தோடே படுக்க வைக்கிறவர், சுகமாய் தங்க பண்ணுகிறவர். நிச்சயமாய் அவர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய கரை இறங்கட்டும், வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எல்லா மன கலக்கங்கள், மன பாரங்களை நீக்கிப்படுங்க. உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யுங்கப்பா. மன ஆறுதலை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து உடைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. நம்முடைய கரம் இறங்குவதற்காக சோதரம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பு காரணங்களுமை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.